வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொள்ளுங்க. இந்த பயணம் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனையில் கர்த்தர் தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் ரன் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் மேலே சில நேரங்கள் ஒரு மாதிரி ஒரு சோர்வுகள், ஒரு மாதிரி பலவீனங்கள் வரும்பொழுது பாருங்க, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது மறந்து போய் செயல்பட முடியாமலே சில நேரங்கள் வந்துவிடும். அது குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. ஏன் அது மாதிரி நடக்குது என்றால் 3 காரியங்கள் பாருங்க. 1, நீங்கள் அடைந்த தோல்வியை ஒருபோதும் பின்னிட்டு பார்க்காதீங்க. வாழ்க்கையில் இவ்வளவு தோல்வி சந்திச்சோம் என்று பின்னிட்டு பார்க்காதீங்க. 2வது, உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை புறம்பேசி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை ஒருபோதும் பார்க்காதீங்க. அடுத்தது 3வது, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ற அளவுக்கு யாருமே எனக்கு உதவியா இல்லை, என்னை பின்னால தூக்கி விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது கூட எனக்கு ஒத்தாசை பண்ண யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்காதீங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அவைகள் எவை என்றால், கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அந்த வாக்கு தத்துவம் முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளை நம்பி சார்ந்து வாழுங்கள். அந்த வார்த்தையை மாத்திரம் முன்பாக இருந்து செயல்படுங்கள். அப்படி செயல்படும் போது என்ன நடக்குது என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.